இந்த கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணின் 116 2/3% எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு கலப்பு பின்னம் இருக்குது, அதை முதல்ல மாற்றிப்போமா. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், அதோட அந்த டேமை கூட்டணும். அப்போ 116ஓட 3 பெருக்குனா 348, அந்த 2 கூட்டினா 350. ஸோ டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். இரண்டு எண்களின் கூடுதல், அதாவது 2 எண் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2 எண்களின் கூடுதல் வந்து இரண்டாவது எண் என்ன, ஒய்யா. ஒய்யோட 350/3%க்கு சமம். ஸோ அப்போ 350/3 எழுதிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணோம், பர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கணும், சரிங்களா. அப்போ இன்ட்டு 100. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, முதல் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய்க்கான விகிதம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் இதை கட் பண்ணுங்கள், 0 0 அடிச்சிடலாம். 5 அடித்தா 2, 5 அடித்தா 7. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7y டிவைடட் பை 2 பேருக்குன்னா 6ன்னு வரும். இப்போ இந்த ஒய் அப்படியே அந்த சைட் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் மைனஸ் ஒய்யாக வருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7y மைனஸ் ஒய். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 7y மைனஸ் 6y டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், ஒய்ன்னு வருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த ஒய் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 1/6ன்னு வரும். அப்போ இதோட விகிதம் என்ன, 1:6 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா.